குடிச்சிட்டு வந்து பேச சொன்னாளா? ஆமாம்மா, எனக்கு ஒன்றும் தெரியாது வரு. அவ சொல்லி கொடுத்து தான் நான் பேசணும், அப்படித்தானே? உனக்கு அந்த எண்ணம் இருக்க கண்டு தானம்மா எனக்கு எழுதி கொடுக்க தடுத்துக்கிட்டே இருக்க. இல்லைன்னா அப்பாட்ட சொல்லி எப்படியாவது எனக்கு இந்த வீட்டை எழுதி கொடுத்துருப்பல்ல. கல்யாணம் பண்ணி இத்தனை வருஷத்துல உன்னை என்னைக்காவது மரியாதை குறைவா நடத்திருக்கனா? அப்பாவுக்கு செய்ய வேண்டியதை செய்யாம இருந்திருக்கனா? எல்லாத்தையும் மாசம் மாசம் உங்களுக்கு என்ன தேவை, என்ன பண்ணணுங்கிறத பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு தானமா இருக்கேன். அவ எவ்வளவுதான் கொடுமைப்படுத்தினாலும், அவ எவ்வளவுதான் உன்னை பேசினாலும், எங்க அம்மா அப்பாவை நீ எதுவும் சொல்லக்கூடாதுன்னு அவளை விட்டு கொடுக்காம தானம்மா உன்னை வச்சுக்கிட்டு இருக்கேன். அப்பேற்பட்டவன் நாளைக்கு வீட்டு எழுதி கொடுத்தா மட்டும் விரட்டி விட்டுருவேனா? என்னங்க இவன் என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கேன். ஏலே ராசேந்திரா, 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 ஏலே ராசேந்திரா, ராசேந்திரா, எந்திரியா ராசேந்திரா. அன்னைக்கிளி, அன்னைக்கிளி, அன்னைக்கிளி. அந்த வாரேன் மாமா. ஒரு செம்பு தண்ணி எழுதிட்டு வாத்தா. இந்த வாரேன். என்ன அர்ச்சனை கூட எல்லாம் எடுத்திருக்கு? ஒருவேளை கோயிலுக்கு கிளம்பிட்டாலோ? அம்மா தண்ணி. என்ன அன்னைக்கிளி கோயிலுக்கு கிளம்பிட்டியா? ஆமா மாமா, வனசாவுக்கு கோயில்ல ஏதோ வேண்டுதல் இருக்குன்னு சொன்னேன். துணைக்கு கூப்பிட்டுருந்தா அதான் சரி போகையில வெறுங்கையோடையா போறது. அதான் 2 வெத்தலை வாக்கு வாழைப்பழம் தேங்காய் வளச்சட்டெல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். சரிம்மா அன்னைக்கிளி, பாப்பாவுக்கும் இன்னும் 2-3 நாள்ல நீட் எக்ஸாமோட ரிசல்ட் வந்துடும். நல்லா வேண்டிக்கிட்டு வா, புள்ள நல்ல மார்க்ல பாஸ் பண்ணணும்னு. அதை காட்டி நம்மளுக்கு என்ன வேண்டுதல் இருக்கு? இந்தாங்க தண்ணி எப்படிங்க. புள்ள 12வது பரீட்சை எழுதையில கூட இந்த அளவுக்கு பக்குன்னு இல்லை. இந்த நீட்டு பரீட்சைக்கு இல்லை இம்புட்டு பயமா இருக்கு. அதை காட்டி நம்ம தான் அரண்டு போய் கிடக்க வேண்டியதா இருக்கு. போ. ஆமாம்மா பயப்படுறிய. 12வதுல பள்ளிக்கூடத்திலேயே புள்ள முதல் மார்க்கா வாங்கி நல்லா படிச்சிருந்தா. அப்பேற்பட்டவ இந்த பரீட்சையில மார்க் எடுக்க மாட்டாளா? அதுக்குன்னு உட்காந்து புள்ள படிச்சிருந்தானா நல்லா படிச்சிருப்பா. 12வது படிக்கையிலேயே அந்த பரீட்சையும் எழுதணும்ல. அதான் எந்த அளவுக்கு படிச்சிருக்காளோ, எப்படி மார்க் வருதோன்னு பயமா இருக்கு. அதுல பாஸ் பண்ணாதான் அன்னைக்கிலேயே புள்ள டாக்டர் சீட்டு கிடைக்கும். ஏமாம்மா, அப்ப அதுல பாஸ் ஆகலைனா? அதுல பாஸ் ஆகலைனா கொஞ்சம் காசு கட்டி சிரமப்பட்டு படிக்க வைக்கணும். சரி, அதெல்லாம் பற்றி நம்ம யோசிக்க வேணாம். அதெல்லாம் புள்ள ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கிட்டு தானே இருக்கா. அம்மா நான் நல்ல மார்க்கில் பாஸ் பண்ணுவேன், எனக்கு நல்ல மார்க்கில் ரிசல்ட் வரும்னு. அதெல்லாம் நல்லா இதுலேயும் மார்க் எடுத்து பாஸ் ஆகி அவளுக்கு டாக்டர் சீட்டு கிடைக்கும். நம்ம அதை பற்றிலாம் யோசிக்கக்கூடாது. நம்மளே அரண்டோம்னா பிள்ளையும் பயந்து கிடப்பாள்ல. சரிதான் அன்னைக்கிளி, உன்ட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுங்க மாமா, என்ன விஷயம்? நீ கோயிலுக்கு கிளம்பிட்டியம்மா, அப்போ நீ போயிட்டு வரியா? அப்புறம் பேசுவோம். இருக்கட்டும் மாமா, என்னன்னு சொல்லுங்க. வனசா குட்டி வந்ததுக்கு அப்புறம் தான் போகணும். வீட்டுக்கு வந்து கூட்டிட்டு போறோம்னு சொன்னா. அப்படியா? சரிம்மா அன்னைக்கிளி, உட்காருவேன். என்னன்னு சொல்றேன். உட்காந்து சாகவாசமா பேசலாம் நேரம் இல்ல. விஷயத்தை சொல்லுங்க. புள்ள இப்ப வந்துருவா ஓடனே. அது ஒண்ணுமில்ல அன்னைக்கிளி, அதான் உன்ட்ட அன்னைக்கு சொன்னேன்ல, மாட்டை வட்டி பணம் கொடுக்கலைன்னு டீ கடை முருகேசன் பத்திட்டு போயிட்டானாம்னு. ஆமா, அதுக்கு என்னப்ப? நீங்க உண்டி அந்த வட்டி பணத்தை கொடுத்து மாட்டை மீட்டு கொண்டு வர போறீங்களோ? எட்டி, நான் சொல்ல வந்ததை முழுசா கேளு. சொல்லுங்க. மாட்டுக்கு 2 மாசத்து வட்டி பணம் கட்டுறதுக்கு 80,000 காசு தேவைப்படும் போல் இருக்கு. அதோட ஊர்லயும் மரத்தை வெட்டினதுக்கு அவதாரம் போட்டிருக்காங்கல்ல, அதுக்கு ஒரு 1 லட்சம் ரூபா காசு வேணும் போல. எல்லாத்துக்கும் சேர்த்து வீட்டில் நிற்கிற ஆட்டுக்குட்டியெல்லாம் விற்க சொல்லிட்டாங்களாம். என்ன மாமா சொல்றிய? கடனை கட்ட முடியலன்னா ஆட்டுக்குட்டியெல்லாம் விற்க போறாங்களா? ஆமா அன்னைக்கிளி, அப்புறம் கையில காசு இல்லைன்னா வேற என்ன செய்யறது? அதான் ஆடு குட்டியெல்லாம் விற்க போறதா வேலாயுதத்தை சொன்னாங்களாம். வேலாயு தான் டவுசரையாட்ட வந்து நல்ல விலைக்கு வித்து கொடுங்கன்னு சொல்லியிருப்பேன் போல. அவெல்லாம் திருந்தவே மாட்டாங்க மாமா. வெளியில விரட்டி விட்டுவிட்டு 10-20 ஆக்க போறேன், 20-40 ஆக்க போறோம்னு படிச்சாங்க. இப்ப மகளோட சேர்ந்துக்கிட்டு இருக்கிற ஒன்னொன்னா வித்து விட்டு நடுத்தர வந்து நிக்க போறாங்களாமா. எட்டி, சொல்றத முழுசா கேளு. சொல்லுங்க. கேட்க பத்தாமத்தான் கிடக்காக்க. என்ன மொத்தம் வருது? வயிற்றுச்ச கொடுமையா இருக்கு மாமா. அன்னைக்கு மாட்டை வித்தாக சரிதான் நம்ம வாங்கினோம். இன்னைக்கு ஆட்டை விற்கிறாங்க. நாளைக்கு வீட்டுல இருக்கிற சட்டி போட்டி அத்தனையும் விற்பாங்களா? நாளைக்கு அந்த வீட்டையும் வித்துட்டு நடுத்தருவுல நிக்க வேண்டியது. இதுகளெல்லாம் நினைச்சு என்னதான் பண்றதுன்னே தெரியலப்போ. அன்னைக்கு சரி விடு, டென்ஷன் ஆகாத. அந்த வெனகாரி என்னைக்கு வீட்டுக்குள்ள வந்தாலும் அன்னைக்கு அந்த வீடு நாசமா போச்சு. இதுல நான் சொல்லி புலம்புறதுக்கு என்ன இருக்கு? அவங்க செஞ்சதை அவங்க அனுபவிச்சுட்டு போக வேண்டியதே. விக்கெட்டு நம்மளுக்கு என்ன வந்துச்சு? அன்னைக்கிளி, சரி விக்கிறோம்னு சொன்னதுக்கு டவுசரையா ஒண்ணுமே சொல்லலையாமா? அவர் தான் இப்ப ஆகாதவரா போயிட்டாருல, அவர்கிட்ட போய் என்னன்னு சொல்லுவாங்க? நம்ம வேலாயுதத்திட்ட சொல்லித்தான் வித்துட்டு காசை கொண்டுட்டு வர சொல்லியிருக்காங்க. வேலாயுதம் தனியாலா போய் மொத்தமா விற்கிறதுக்கு மலப்பு பட்டுக்கிட்டு டவுசரையாட்ட சொல்லி யாராவது பார்ட்டி இருந்தா நல்ல விலைக்கு வித்து கொடுங்கன்னு கேட்டிருக்கான். அதான் ஐயா என்கிட்ட சொல்லி ஆடை அடுத்தவங்க வாங்குறதுக்கு நீனே வாங்கிக்கிறலாம்னு கேட்குறாரு.
என்ன மாமா சொல்றிய? நம்மள வாங்கிக்கிற சொல்றாரா? ஆமா நிக்கிலி, விற்கணும்னு முடிவாகி சபைக்கு வந்துருச்சு. அதை யாரோ ஒருத்தன் முன்ன பின்ன தெரியாதவன் வந்து வாங்கிட்டு போகிறத விட்டுட்டு வளத்தை நீனே வாங்கிக்கிட்டினா 6 மாதம் கழிச்சு விற்றா கூட உனக்கு லாபம் தானே அப்படின்னு கேட்டாரு. ஆமாம்மா, விற்கணும்னு சொன்ன வார்த்தையவே மனசு தாங்க முடியாம கொடுமை அடிச்சிட்டு கிடைக்கேன். அந்த கொடுமை பத்தாதுன்னு இந்த கொடுமை வேறையா? கொடுமையாத்தான் இருக்கு, என்ன பண்ண சொல்ற? இந்த மாதிரி கொடுமையெல்லாம் நம்ம பார்த்து அனுபவிக்கணும்னு நம்ம தலையில எழுதி இருக்கு. வேற என்ன பண்ணி தொலைகிறது? ஆனமான ஆளுக்கு பிறக்கலைனா இந்த நிலைமை தான். வேற என்ன பண்ணி தொலைய? மக பேச்சை கேட்டுக்கிட்டு இந்த நிலைமையினாலும் இருந்து 3 வேளை கஞ்சி குடிக்கிறாங்க. இன்னமும் வீட்லயே வச்சிருந்தாங்க. இன்னும் என்னென்ன நிலைமை பாடோ? ஏதோ விரட்டி விட்ட வரைக்கும் சரிதான்னு நினைக்க வேண்டியதேன். மாமா, அவங்க விரட்டி விட்டதை நினைச்சு நீங்க தான் மாமா மெப்பனப்பட்டுக்கிறேன்னு. அவங்க விரட்டி விட்ட லட்சணம் தெரியாதாக்க? விரட்டி விட்டவங்க தான் மறுபடியும் வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிட்டு வாமா மகளேன்னு வலது காலை எடுத்து வச்சு ஆரத்தி கரைச்சாலக்க. அவளுக்கு எப்படியோ போயிட்டு போறாளுங்க. அவளுகளை பத்தி என்னத்துக்கு நம்ம பேசிக்கிட்டு? நீ இதை சொல்லு, என்ன பண்ணுவோம்? ஆட்டுக்குட்டி விலைக்கு வந்திருக்கு, வாங்குவோமா வேணாமா? அதை மட்டும் பேசு. எதுக்கு அவங்கள பத்தி பேசி நம்ம டென்ஷன் ஆக்கிட்டு? அம்மா விட்டு பொருளை நம்மளே எப்படி மாமா காசு கொடுத்து வாங்குறது? இதே வார்த்தையை நான் கேட்க மாட்டேனா நிக்கிலி? அந்த நினப்பு இருக்கக்கிட்டு தான் நானும் ஐயாட்ட கேட்டேன். அதுக்கு அவர் தான் சொன்னார், அவங்களுக்கும் உனக்கும் தான் ஒன்றும் இல்லைன்னு போயிருச்சு. எதுவும் வேணாம் வேத்தான்னு வெட்டிட்டு வந்தாச்சு. இதுக்கு மேலே ஏன் அவங்க விட்டு பொருள்னு நினைக்கிற? ஓ விட்டு பொருள் இல்லை, உனக்கு தேவைக்கு நீ விலை கொடுத்து வாங்கிக்கிற. பின்னாடி ஏதாவது ரம்ஜானு பக்ரீத்துன்னு வரையில நல்ல ஆளுக்களாக பார்த்து விற்றுக்கரலாம்ல, அப்போ நல்லா வியாபாரம் போகும்னு சொல்கிறாரு. ஓஹோ, நீங்க என்ன முடிவு பண்ணிருக்கீரு? உங்ககிட்ட எதையும் கலந்து பேசாமல் நான் என்னைக்கு அன்னைக்கிலேயே முடிவு பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட கலந்து பேசிட்டு சொல்கிறேன்னு வந்துட்டேன். வேற என்ன சொல்ல? நீ பாடும் ராகம் வந்து நிம்மதியை தந்ததையா. எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல மாமா, ஆத்திரமா வருது. ஏக்கா நிக்கிலிக்கா, வாமா அனசா. அப்பா அவனசா, என்னக்கா வேலையெல்லாம் முடிச்சிட்டியா? வேலையெல்லாம் முடிச்சிட்டு ரெடியா தம்பி உட்காந்துருக்கேன், போமா? வாக்கா கிளம்புவான். இந்த வாரம்மா. என்ன என் மாமன் மகளுக்கு வேண்டதெல்லாம் கோயிலில் பழமா இருக்கணும் உங்கள் அக்கா கறி சொன்னா? என்ன அடுத்த ஆம்பளை புள்ள பிறக்கணும் தானே? அது சரி. எக்கோ, எங்க மச்சானுக்கு குசும்ப பத்தியா சொல்ல. இப்போ நான் என்னத்தை தப்பா கேட்டுவிட்டேன்? ஒத்த பொம்பளை பிள்ளைய வச்சிருக்க, கூட ஒரு ஆம்பளை பிள்ளை இருந்துச்சுன்னா துணைக்கு துணையா இருக்கும்ல. போதும் மச்சான், உன்னை வளர்த்து ஆளாக்கி உருப்படியா கஞ்சி குடிக்க முன்னே இங்கே டங்கு வேறு கலண்டு போகுது. அடுத்து புள்ள வேற கேட்கேன். புள்ள வரம் தேடி போன காலமெல்லாம் மலை ஏறி போச்சு. போதும் ஒத்த பிள்ளைய ஒழுங்கா வளர்த்தா பத்தாம கிடக்கு. ஏன்டி எப்படி சொல்ற? உன் மச்சான் கேட்டதுல என்ன தப்பு இருக்கு? ஏன் பூமாரிக்கு ஒரு தம்பியோ தங்கச்சியோ வேணும் தானடி, ஒண்ணுக்கு துணை வேணாமா? அட யாக்கா நீ ஒண்ணு தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து அவளுக்கு புள்ள பெற்று அழகு வைக்கணுமேனு உட்காந்துருக்கையில நான் புள்ள பெற்றுக்கிட்டு இருக்க வேண்டியதே. நல்லா தேம்போ. இப்ப என்ன உனக்கு வயசா போச்சு? அடுத்து தங்கச்சியை பத்தி கனவு வாங்குற? அவ வாழ்க்கையை அவ பாத்துக்கிறவ. உனக்கு ஒண்ணு கூட ஒண்ணு இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும்ல. அட அதெல்லாம் ஒண்ணு வேணாம்க்கா. நாங்க உழைக்கிற உழைப்புக்கும் ஓடுற ஓட்டத்துக்கும் இந்த ஒத்த பிள்ளைய ஆளாக்க முன்னையே பாடா கிடக்கு. இதுல இன்னொன்னு பெத்து வச்சுக்கிட்டு அதுக்கு பாகுபாடு பண்றதுக்கெல்லாம் நம்மளால முடியாது. நம்மகிட்ட சக்தியும் இல்லை. போதும் இது ஒன்ன உருப்படி வளர்த்தா போதும். அப்படிலாம் நினைக்காதப்புல. ஆண்டவன் கொடுக்கணும்னு நினைச்சா அதை யாராலையும் தடுக்க முடியாது பாத்துக்க. அப்புறம் அதெல்லாம் கொடுக்கும்போது பாத்துக்கிறோம் மச்சான். ஏக்கா சரி, நேரம் ஆச்சு, கோயிலுக்கு கிளம்புவோமா? இந்த எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு ரெடியா தம்மா இருந்தேன், இந்த வாரேன். சரி மாமா, அப்ப நான் போயிட்டு வரட்டேன். நிக்கிலி, ஐயா சொல்ற யோசனை என்னவோ சரியாத்தான் இருக்கு. ஆனா கையில காசு பணம் வேணும்ல மாமா. நான் என்னன்னு பார்த்து யோசிச்சுட்டு முடிவு சொல்றேன். செத்த பொறுமையா இருங்க, அவசரப்பட வேணாம். சரிம்மா நிக்கிலி, நீ கோயிலுக்கு போயிட்டு வா. சரிங்க மாமா. பாட்டி வனசா, நேரம் ஆயிடுச்சு பாவா. வாக்கா என்ன நேரம் ஆச்சு? சாமி அங்கேயே தானே இருக்க போகுது. நம்ம போய் எப்ப வேணா பாத்துட்டு போக. அதை சொல்லு. சரி வாரேன் மாமா. பிள்ளை இருக்காளுக பாத்துக்கிறேங்க, நான் வரசா வந்துடுறேன். பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்கப்பா. ஹலோ சார், இப்போ கேக்குதுங்களா? ஹலோ சார், கேக்குதுங்களா சார்? ஹலோ மிஸ்டர் ஜீவா. ஆமா சார், நான் ஜீவா தான் பேசுறேன். சொல்லுங்க சார். கங்க்ராச்சுலேஷன்ஸ் மிஸ்டர் ஜீவா, உங்க ரெஸ்யூம்ஸ் எல்லாம் ரொம்ப கரெக்டா இருந்தது. அதே நேரத்தில் உங்களோட ஆன்லைன் பர்ஃபார்மன்ஸும் கூட ரொம்ப பர்ஃபெக்டா பண்ணியிருந்தீங்க. ஸோ உங்களை வேலைக்கு அப்பாயிண்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டோம். நாளைக்கே நீங்க வந்தீங்கன்னா உங்களோட அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிக்கலாம். உங்களுக்கு ஓகே தானே? சார் தேங்க்யூ ஸோ மச் சார். ரியலி ஐம் ஸோ ஹாப்பி. நான் கண்டிப்பாக நாளைக்கே வரேங்க சார். ஓகே மிஸ்டர் ஜீவா, நாளைக்கு கரெக்டாக ஒரு 10 o'clockலாம் ஆஃபீஸில் இருக்கிறது மாதிரி பார்த்துக்கோங்க. ஷியோர் சார். ஓகே மிஸ்டர் ஜீவா, நாளைக்கு வாங்க, ஆஃபீஸில் மீட் பண்ணலாம். ஓகே சார். தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த கம்பெனியில் வேலை கிடைக்கணும்னு எத்தனை வருஷத்துக்கு கனவு. உடனே இதை போய் அம்சா கிட்ட சொல்லணும். அவ தான் முதல்ல சந்தோஷப்படுவா. அம்சா, நூடுல்ஸ் மண்டை. அம்சா, நூடுல்ஸ் மண்டை. என்னப்பு ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு? ஆமாம்மா, உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இன்னைக்கு தான் நான் புதுசா பிறந்தது மாதிரி இருக்கு. அம்சா எங்கம்மா?
அப்பு நீங்க இம்பிட்டு சந்தோஷமா இருந்து நான் இதுவரை பார்த்தது இல்லையே. உடனே கூப்பிடுறேன். எங்க இருக்கா அந்த கள்ளச்சிரிக்கி? இல்ல அடி அமுசா, அமுசா. வரேன் அத்தை. அமுசா, தம்பி ஏதோ சந்தோஷமா இருக்கும் டி. அந்த விஷயத்த முதல்ல உன்கிட்ட தான் சொல்லணுமா? அதான் வந்து நிக்குது. என்னன்னு போய் கேளு. என்ன ஜீவா, என்னடா விஷயம்? நூடுல்ஸ் மண்டை. ஐயா ஐயா, என்னது இது? ஜீவா என்னடா ஆச்சு? அத்தை நிக்கிறாங்க. நூடுல்ஸ் மண்டை, நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன்டி. போதும் போதும், என்ன விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் தள்ளி நின்று சேதி சொல்லுங்க. எனக்கு கூச்சமா இருக்கா இல்லையா? ஜீவா என்ன விஷயம்டா? நான் ரொம்ப 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 ஹாப்பியா இருக்கேன்டி. அதை கேட்டினா வேற லெவல்ல சந்தோஷப்படுவேன். என்ன விஷயம்னு சொல்லு, அப்பதானே சந்தோஷப்பட முடியும். சொல்லட்டுமா? இல்லங்கப்பே, சொன்னா தானே தெரியும். என்னோட பல நாள் இல்ல பல வருஷ கனவு நிறைவேறி இருக்குடி. கனவா? என்ன ஜீவா? புரியல. எந்த கம்பெனில எனக்கு வேலை கிடைக்கலன்னு கவலையோட உன்னை விட்டுட்டு வெளிநாட்டுக்கு போனேனோ அந்த கம்பெனில இருந்து எனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்திருக்கு. கொடிகட்டு மலைகளை முட்டும் வரை முட்டு, லட்சியம் எட்டும் வரை எட்டு, படையெடு படைய. என்ன ஜீவா சொல்ற? எம்ஐடிலயா? ஆமாடி, இப்பதான் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணாங்க. ஐயோ சூப்பர் ஜீவா, எவ்வளவு வருஷ கனவு இல்ல உனக்கு? ஆமாடி, எல்லாமே ஒன்னாலதான். உன்னோட வேண்டுதலும் நீ எனக்கு கிடைச்ச ராசியும் தான் எனக்கு இவ்ளோ பெரிய கம்பெனில உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் வேலை கிடைச்சிருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குடி. அம்சா, அப்போ என்னடி சொல்றாரு? ஜீவா ஸ்கூல் படிக்கும் போதுல இருந்தே இந்த கம்பெனில வேலை பார்க்கணும்னு ரொம்ப ஆசை. நான் படிச்சு முடிச்ச உடனே இந்த கம்பெனில தான் ஜாயின் பண்ணுவேன், இல்லைன்னா நான் வேலைக்கே போக மாட்டேன்னு ரொம்ப பிடிவாதமா இருந்தான். அந்த கம்பெனில வேலை கிடைக்காம இருக்கவும் தான் வீட்டு சூழ்நிலைக்காக ஃபாரினுக்கு வேற வழியே இல்லாம கிளம்பி போனான். இன்னைக்கு சும்மா ஏதோ ஒரு ஃப்ளூக்ல அட்டன் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணான். ஆனா அதுல செலக்ட் ஆயிட்டான் போல் இருக்காத்த. அதான் ரொம்ப ஹாப்பியா இருக்கான். ஓ அப்படியா, ரொம்ப சந்தோஷம். ஜீவா வாழ்த்துக்களே. ரொம்ப தேங்க்ஸ்மா. 2 பேரும் இப்படி உட்காந்துருங்க, நான் போய் உள்ள சக்கரை எடுத்துட்டு வரேன். அம்மா ஜீவா, என்னைக்குடா ஜாயின் பண்ணணும்? நாளைக்கு காலையில 10 o'clock அப்பாயின்மெண்ட் ஆர்டராண்டி. அதான் நாளைக்கே வர சொல்லிட்டாங்க. சூப்பர் ஜீவா. அம்மா எந்த பிரான்ச்? சென்னையின் தாண்டி மெயில் வந்திருக்கு. சென்னைக்கு தான் போகணும். சென்னையா? ஆமாடி, ஏன் என்னாச்சு? அப்ப நீ உடனே கிளம்பணுமா ஜீவா? ஆமாடி, நாளைக்கு அப்பாயின்மெண்ட்னா இன்னைக்கு கிளம்புனாதான் சரியா இருக்கும். நைட்டு ஒரு 9-10 மணிக்கெல்லாம் ரீச் ஆயிட்டேன்னா நைட்டு மட்டும் ஏதாவது ரூம்ல ஸ்டே பண்ணி காலையில ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு ஆஃபீஸ் கிளம்ப டைம் சரியா இருக்கும். நல்ல செய்தி சொல்லியிருக்கீங்க. காட்டுங்க. தேங்க்ஸ்மா. அடியே நல்ல விஷயம் சொல்லியிருக்கேல, நீ ஆண்டி உம்முன்னு இருக்க? ஒன்னும் இல்ல அத்தை. என்ன, நான் வீட்ல இல்லாத நேரத்துல ஸ்வீட் எடு கொண்டாடுன்னு இங்க ஒரே கொண்டாட்டமா இருக்கு. கிழவி, என்ன என்னைய விட்டுட்டு ஏதோ கொண்டாடிக்கிட்டு இருக்க? நம்ம சீவா தம்பிக்கு ரொம்ப நாளா அவர் கனவு கண்டுகிட்டு இருந்த கம்பெனில இருந்து வேலை கிடைச்சிருக்காம்படி. சூப்பர் ஜீவா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்ஸ்கா. அம்சிக்குந்தானி, ஒரே ஜாலி தான். கல்யாணம் ஆன உடனே கை நிறைய வேலை. அப்புறம் தம்பி, சம்பளம் எவ்வளவு? நல்ல பெரிய கம்பெனிக்கா. எப்படியும் ஸ்டார்டிங் சேலரியே 80,000 கிட்ட இருக்கும். வாவ், சூப்பர் சூப்பர் ஜீவா, வேற லெவல் போங்க. அம்சிக்குந்தானி, வேற மாதிரி. 80,000 சம்பளம்னா நல்ல வருமானம் தான். அப்படி எப்படி போக போக வருஷத்துக்கு ஒருக்கா கூட்டுவாங்கல்ல? ஆமாமா, இன்கிரிமெண்ட் எல்லாம் உண்டு. அம்சிக்குந்தானி, நாங்களே இங்க உட்கார்ந்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்கோம். நீ என்ன உம்மன்னு உட்கார்ந்துருக்க? அம்சா ஜீவா, என்னாச்சு நூடுல்ஸ் மண்டை? இவ்வளவு நேரம் ஹாப்பியா தானே இருந்த? ஒன்னும் இல்ல ஜீவா. அடியில ஏன் இப்ப மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு இருக்க? இம்புட்டு நேரம் நல்லா தானே சேசி சிரிச்சுக்கிட்டு இருந்தியே. இந்த கம்பெனி 4-5 ஊர்ல இருக்கு, நம்ம ஊர்லயுமே ஒரு இடத்துல இருக்கு. அந்த மாதிரி லோக்கல்ல கிடைக்கும்னு பார்த்தா ஜீவாக்கு சென்னையில போஸ்டிங் போட்டிருக்காங்களாம். சென்னைனா மெட்ராஸ்லயா? ஏன் அதுக்கே எல்லாரும் சைலண்ட் ஆயிட்டீங்க? சென்னையில தானே போஸ்டிங் போட்டிருக்காங்க, இதனால என்ன இருக்கு? அம்சா என்னாச்சுமா? இல்ல ஜீவா, எனக்கு வேலை இங்க இருக்கு, உனக்கு சென்னையிலனா நான் எப்படிடா உன்னை பார்க்காம இருக்கிறது? நான் கூட என்னவோன்னு நினைச்சேன். என்ன ஜீவா சிரிக்கிற? உனக்கு பிரிஞ்சிருக்கிறதுல ஓகேவா? நம்ம ஏண்டி பிரிஞ்சிருக்கணும்? அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டு வேலையை கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்து உன்னை கூட்டிட்டு தானே போவேன். ஓ, அப்ப டோட்டலா 2 பேருமே சென்னையில செட்டில்டா? அப்ப சரி. இது நல்ல ஐடியாவா தான் இருக்கு. 2 பேருமே மெட்ராஸ்ல போய் தங்கிட்டா நாங்கெல்லாம் அடிக்கடி மெட்ராஸுக்கு வந்து அப்படியே மெரினா பீச், அண்ணா சமாதி, எம்ஜிஆர் சமாதி எல்லாம் சுத்தி பார்த்துட்டு வரலாம். அதான பார்த்தேன், எம்ஜிஆர் சமாதியை எட்டி பார்க்கணும், அதுக்கு தானே மெட்ராஸ்க்கு போகணும்னு ஆடுற. என் தலைவர் சமாதியை பார்க்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. இவங்க சாக்க வச்சு நிறைவேறிடும்ல. அப்படியே மெரினா பீச் எல்லாம் சுத்தி பார்த்துட்டு வரலாம்ல டி. அப்ப அம்சி குந்தாணி சாக்க வச்சு அடிக்கடி எல்லாரும் மெட்ராஸ் போயிட்டு வரலாம்னு சொல்லுங்க. ஜீவா,
எனக்கு வேலை இங்கெல்லாம் இருக்கு ஜீவா. நான் எப்படி சென்னை வர முடியும்? நீ வேலைக்கு போகணும்னு எந்த கம்பல்ஷனும் கிடையாது. இவ்வளோ நாளும் உன் காலில் நிற்கணும், உன் சுயமரியாதையை காப்பாற்றணுங்கிறதுக்காக நீ வேலைக்கு போன. உன்னால முடிஞ்சதை வீட்டுக்கு கொடுத்த. எனக்கு தான் இப்போ நல்ல சம்பளத்தில் வேலை கிடைச்சிருக்குல்ல. நம்ம 2 பேருக்கும் 80,000 வருமானம் பத்தாதா? நீ எதுக்கு வேலைக்கு போகணும்? 2 பேரும் வீட்டில் இருந்து சந்தோஷமா இருக்கலாம்ல. என்ன ஜீவா, உனக்கு வேலை கிடைச்சிருச்சுங்கிறதுக்காக என்ன வேலைக்கு போக கூடாதுன்னு சொல்றியா? ஏய் லூசு, நான் அப்படி சொல்லலடி. நிறைய கஷ்டப்பட்டுட்ட. இனிமேலும் எதுக்கு அந்த ஆஃபீஸ் ப்ரெஷரை மண்டையில் ஏற்றிக்கிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்கிறதுக்காக சொன்னேன். மற்றபடி நீ வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லலை. அம்சிக்குந்தானே, வீட்டில் இருக்கிற எங்களுக்கு ஏதாவது ஒரு வேலைக்கு போகணும்னு தோணுச்சு. இட்லி கடை ஆரம்பிச்சதுக்கப்புறம் எப்படா ஒரு நாள் இட்லி கடை லீவ் விடுவோம், இடையில வந்து படுத்து பேசாமல் ஒரு 10 மணிக்கு எந்திரிக்கலான்னு தோணுது. அந்த மாதிரி நீ ரொம்ப நாளாக உழைச்சிட்ட, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்ல. ரெஸ்ட் எடுக்க வேண்டிய வயசு இல்லைல்லக்கா, இப்பதானே ஆரம்பிச்சிருக்கோம். இந்த வயசுலயே ஓய்வு எதுக்கு? அப்பு, அவ சொல்றதும் சரிதான். 2 பேருக்கும் பத்தாம அவளுக்கு அந்த ஊர்லயே ஒரு வேலையை பாருங்க. அவளும் அங்கிட்டே வந்து வேலை பார்க்கட்டேன். ஆட அத்தைக்கிழவி, உனக்கும் அப்பப்போ மூளை இருக்குன்னு நிரூபிக்கிறீல. அடியே அம்சா, அத்தைக்கிழவி சொல்றதும் கரெக்டாக தானடி இருக்கு. 2 பேரும் தனித்தனியாக வேற ஊர்லயும் இருக்க வேணாம், நீ போய் வேலை பார்க்காமலும் இருக்க வேணாம். ஆளுக்கு ஒரு வேலையா பார்த்துக்கிட்டு டவுன்ல இருக்கிறவங்கலாம் லைஃப் வாழ்றாங்கல்ல, அந்த மாதிரி காலையில 2 பேரும் வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் வீட்டுக்கு வந்து அப்படியே வெளியில போய் சந்தோஷமா லைஃபை என்ஜாய் பண்ணுங்க. குழந்தை குட்டின்னு வந்துட்டு அதுக்கப்புறம் மற்றதை பார்த்துக்கறலாம்ல. இல்லக்கா, இங்க ஆபீஸ் செட் ஆயிடுச்சு. ஆமா, பெருசா செட் ஆச்சு. இதே மாதிரி அங்கேயும் போய் பழகிட்டீங்கன்னா 2-3 மாசத்துல அங்கேயும் செட் ஆயிரும்டி. அதுக்கப்புறம் அங்க இருந்து இங்க வரணும்னு சொன்னாதான் மனசு வராது. போற இடத்துல நம்ம பழகுறதுல தானே இருக்கு. அதெல்லாம் ஈஸியா ஜெல்லாயிரும். விடு, முதல்ல தம்பி போய் அங்க எப்படி இருக்கு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வரட்டும். அம்சா, உனக்கு இஷ்டம் இல்லைன்னா, உனக்கு விருப்பம் இல்லைன்னா நான் அந்த வேலையில் ஜாயின் பண்ணல. நான் லோக்கல்லையே ஏதாவது ட்ரை பண்ணுறேன். ஐயோ ஜீவா, ஏன்டா அப்படி சொல்ற? உனக்கு இது எத்தனை வருஷத்து கனவு? எல்லாம் கூடி வரும்போது என்னால கெடுத்தது மாதிரி இருக்கக்கூடாது. இல்லடி, உனக்கு விருப்பம் இல்லைல்ல. விருப்பம் இல்லாம இல்ல ஜீவா, நீ தனியா இருக்கணுமேன்னு தான் நினைச்சேன். அத்தை சொல்றது மாதிரி நான் அங்கேயே வந்துடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் என்ன தம்பி, அவ நல்ல முடியல ஓகே சொல்லும் போதே நீங்க பாட்டுக்கு அடுத்து எடுத்து வச்சு கிளம்புற வேலையை பாருங்க. அடுத்தடுத்து ஆக வேண்டியதை பார்த்தா தானே நாங்களும் வந்து சென்னை பட்டணத்தை சுத்தி பார்க்க முடியும். அக்கா, அடி பொம்பளைய மூடு எப்ப எப்படி இருக்கும்னு தெரியாதுல்ல. மானங்கட்ட மைண்டு கண்டதையே யோசிச்சு அப்புறம் காலை வாரி விட்டுறோம். அதனாலதான் தம்பிக்கு சாதகமா பேசிக்கிட்டு இருக்கேன். தம்பி, நாளைக்கு காலையில அங்க இருக்கணும்னா நீங்க இப்பவே கிளம்பணும். வாங்க, துணிமணி எல்லாம் எடுத்து வைப்போம். சௌமியா, மம்மி, மாப்பிள்ளைய காலையில இருந்து ஆளையே காணோம். எங்க போனாரு சௌமியா? அவர் எங்க போனா எனக்கு என்ன மம்மி, எங்கிட்டாவது போய் தொலையட்டும், விடுங்க. சௌமியா, என்ன பேச்சதெல்லாம்? அவர் இருந்து மட்டும் என்னத்துக்கு மம்மி ஆக போகுது? எங்கிட்டாவது போய் தொலையட்டும், சனிய தொலைஞ்சதேன்னு விடுங்க. இதுக்காக தான் லவ் பண்ணி எங்களை எதிர்த்து கல்யாணம் பண்ணியா? மனுஷனால எனக்கு எந்த நிம்மதியும் இல்ல மம்மி. எனக்கு என்ன பண்ண சொல்றீங்க? இதுக்காக ஒரு பொண்டாட்டியோட வாயில இருந்து இப்படி ஒரு வார்த்தை இல்லாம வர்றது அவ்வளோ ஆத்திரமா இருக்கு மம்மி. எங்கிட்டாவது போய் குடிச்சிட்டு மறுபடியும் திரிவாரு. தெரிஞ்சிட்டு வரட்டும். இனிமே இந்த வீட்டுக்குள்ள நான் சேர்க்கறதா இல்ல. அவர் திரும்பவும் குடிச்சிட்டு உங்க மாமியார் வீட்டுக்கு போயிட்டாரு, தெரியுமா உனக்கு? என்ன மம்மி சொல்றீங்க? ஆமாடி, அங்க குடிச்சிட்டு கலாட்டா பண்ணி அவங்க அப்பா கிட்ட சண்டை போட்டு ஒரே சவுண்டா. தெருவே நின்னு வேடிக்கை பார்த்து அசிங்கமா போச்சுன்னு சொல்றாங்க. அங்க போய் சத்தம் போட்டு அசிங்கப்படுத்தினா மட்டும் அவங்க என்ன வீட்டை எழுதி கொடுக்க போறாங்க? எதுக்கு இவர் தேவையில்லாத வேலை பாக்குறாரு? இப்போவும் எழுதி கொடுக்கணும், எழுதி வாங்கணும்னு அதே குறியில ஏண்டி இருக்க? அடுத்து என்ன பண்ணணும்ங்கறத பார்க்கலாம்ல. அடுத்து ஏதாவது பண்றதுக்கு தானேமா கேக்குறோம், அதான் விட மாட்டேங்கிறாங்களே. பெத்த பிள்ளை முன்னேறதுல யாருக்கு தான் என்ன இருக்கு? நீ யார சொல்ற? எல்லாரையும் தாம்மா சொல்றேன். பெத்த பிள்ளை முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறதுல பெத்தவங்களுக்கு எங்கம்மா இன்ட்ரெஸ்ட் இருக்கு? அவங்க கஷ்டப்படணும், கருமாயப்படணும்னு தானே எதிர்பார்க்கறாங்க. ஓஹோ, பெத்த பிள்ளை பெத்தவங்க கிட்ட வாங்கி தான் முன்னேறணும்னு ஒன்றும் இல்லைல்ல சௌமியா. வளர்த்து விடுறதோட எங்க கடமை முடிஞ்சு போச்சு. அடுத்து அவங்க வாழ்ந்து நிக்கிறது அவங்க கையில தானே இருக்கு. ஏமா, தூக்கி விடுறதுக்கு பெத்தவங்க உதவி பண்ணக்கூடாதா? முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சாச்சு சௌமியா. சாமர்த்தியமா இருந்து பொழைக்க தெரிஞ்சவங்களுக்கு பொழைக்க தெரியல. இதுக்கு மேல பெத்தவங்க என்ன பண்ண முடியும்? ஓஹோ, அப்ப சாமர்த்தியம் பத்தலன்னு சொல்றீங்க என்னம்மா? ஆமா சௌமியா, இதுல ஒளிச்சு மறைச்சு பேசுறதுக்கு என்ன இருக்கு? நீ வந்த நாள்ல இருந்து நான் அதை தான் சொல்லிட்டு இருக்கேன். நீ சாமர்த்தியமா கட்டுச்சட்டா பொழைக்கணும்னு நினைச்சிருந்தா இதை விட இன்னும் 7-8 மாடி கட்டி எப்படியோ வாழ்ந்திருக்கலாம். உனக்கு சாமர்த்தியம் பத்தல, அதனாலதான் இப்படி வந்து இங்க கிடக்க. பெத்த பிள்ளை உங்ககிட்ட வந்து உதவின்னு நிக்கிறது உங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு போல் இருக்கேம்மா. நம்ம ஏதோ பெருசா ஜெயிச்சது மாதிரி நீங்க நினைக்கிறீங்கல்ல?
யாரு சௌமியா, பெத்த பிள்ளைங்க கிட்ட தோத்து போறதுனால எந்த தாய் தகப்பனுக்கும் எந்த சங்கட்டமும் இல்ல. நீங்க வளர்ந்து நிக்கிறத பார்த்து நாங்க சந்தோஷம் தான் படுவோம். ஆனா எத்தனை காலத்துக்கு ஏனியாவே நிக்கிறது? உங்களுக்குன்னு ஒரு தைரியம் வேணும், உங்களுக்குன்னு ஒரு துணிச்சல் வேணும். நீங்க எதை செய்யறதா இருந்தாலும் உங்க கையில இருந்து செய்யணும். காலம் முழுக்க பெத்தவங்களே தூக்கி சுமக்கணும்னு நினைக்கிறது தப்பு தானடி. சரிம்மா விடுங்க, அதான் முடியாதுன்னு சொல்லிட்டீங்க. திரும்ப திரும்ப அதையே பேசி எதுக்கு சங்கடப்படுத்துறீங்க? ஆமா, இப்ப அவர் எங்க இருக்காரு? அங்க வந்து சத்தம் போட்டு குடிச்சு கலாட்டா பண்ணி மயக்கம் போட்டு விழுந்துட்டாராம். சம்மந்தியம்மா ஆட்டோல ஏத்தி அனுப்பியிருக்கேன்னு சொல்றாங்க. அங்கேயே தூங்க வச்சுக்க வேண்டியதானேன்னு நான் கேட்டேன். அவங்க தான் திரும்பவும் ஏதாவது பிரச்சனை வரும், அப்புறம் சௌமியா வந்து ஏதாவது சத்தம் போடுவான்ங்கிறதுனால தான் அனுப்பிச்சு விட்டுருக்கேன்னு சொன்னாங்க. வேற என்ன பண்றது? சரிதான்னு வச்சுட்டேன். பாருங்க, பெத்தவங்க பெரிய ஏணி மரம். நீங்க எப்படி ஆட்டோ ஏத்தி அனுப்பிச்சு விட்டுருக்காங்க பாத்தீங்கல்ல? பெத்த பிள்ளை தானே, எதுக்காக வந்து சத்தம் போடுறான், எதுக்காக இப்படி குடிச்சிட்டு வந்திருக்கான், எப்படி இருந்தவன் இப்ப எப்படி மாறிட்டான்னு அதை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம ஆட்டோல ஏத்தி திரும்பவும் மாமியார் வீட்டுக்கே அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. அப்ப அவங்களோட எண்ணம் என்ன? எப்போதுமே இதை நாங்க எழுதி தர மாட்டோம்ங்கிறதுல உறுதியா இருக்கும் தானே அர்த்தம். நாயை குளிப்பாட்டி நடுமனையில வச்சாலும் அதோட புத்தி நக்கி திங்கிறதுல தான் போகும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் சௌமியா நீனும் பேசுற. உனக்கு எவ்வளவுதான் புத்திவதி சொன்னாலும் என்ன ஃபுல்லா அந்த வீட்டை எழுதி கொடுக்கறதுலே தான் இருக்கே தவிர அடுத்து நம்ம என்ன பண்ணணும், எப்படி முன்னேறணும், நம்ம புருஷனை எப்படி தூக்கி விடணும்னு அந்த நினைப்பு உனக்கு கொஞ்சம் கூட இல்லை. இதுக்கு மேல உன்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. நீனும் உன் புருஷனும் என்னவோ பண்ணுங்க, எக்கேட கெட்டு போங்க. ஆனா அந்த மனுஷனை இதுக்கு மேலேயும் நோண்டி நோண்டி நொங்கெடுத்து சாகடிக்காத. இதோட இந்த பேச்சை விட்டுட்டு அடுத்து எதுக்காவது உனக்கு முயற்சி பண்ணி ஒழுங்கா வாழ்ற வழியை பாருங்க. இதுதான் நான் உன்கிட்ட பேசுற முதலும் கடைசியுமா இருக்கணும். இந்த விஷயத்தை பத்தி இனிமே நான் பேசவே மாட்டேன் சௌமியா. மருதாயே, இந்த கண்ணுக்கு வந்து மருந்து ஊத்துமா, கண்ணு ஒரே எரிச்சலா இருக்கு. மருதாயே, இந்த கண்ணுக்கு மருந்து ஊத்தவாமா? என்ன கத்திக்கிட்டே இருக்கேன், என்னன்னு கூட கேட்க மாட்டேங்கிற. மருதாயே, எம்புட்டு நேரமா சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கேன், என்ன செய்யற உள்ள? மருதாயே, எங்கேம்மா இருக்க? என்ன எல்லா பக்கமா ஆளை காண? கண்ணுக்கு மருந்து ஊத்தாம எங்கேயும் போக மாட்டாளே. மருதாயே, அடுப்படியிலையும் ஆளை காணமே, எங்க போயிட்டான்னு தெரியல. மருதாயே, சொல்லாம கொள்ளாம எங்கேயும் போக மாட்டாளே. மருதாயே, துணி காய போட வந்தது மாதிரியும் தெரியலையே. அடுப்படியிலையும் இல்ல, ஹால்லையும் இல்ல, ரூமுக்கும் வரக்கானா. துணிங்காய போட மொட்டை மாடிக்கு வந்திருப்பான்னு பார்த்தா இங்கேயும் ஆளை காணா. எங்கேடி போயிட்ட? வயசான காலத்துல இந்த நடக்க முடியாதவனை விட்டுட்டு எங்கேடி போன? மருதாயே, கோயில் வளத்துக்கு போனா கூட சொல்லாம போக மாட்டாளே. அம்மா, மருதாயே, தவிக்க விடாதடி. மருதாயே.